plata o plomo. Hi friends, please like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க bell icon click பண்ணுங்க. வால்வுகளுள்ள வானொலியை கண்டுபிடித்தவர். நீண்ட தூரம் ஒலிபரப்பப்படும் வானொலியின் தந்தை எனப்படுபவர். கம்பியற்ற தகவல் தொடர்பு முறை மற்றும் மார்க்கோனி விதி ஆகியவற்றை உருவாக்கியவர். இக்கண்டுபிடிப்பிற்காக 1909 இல் இயற்பியலுக்கான நோபல் பரிசை கார்ல் பெர்டினாண்ட் பிரவுன் உடன் இணைந்து பெற்றார். இவர் ஒரு தொழில் முனைவர், தொழிலதிபர் மற்றும் 1897 இல் மார்க்கோனி வானொலி நிறுவனத்தின் நிறுவனர், வானொலி மற்றும் அதனோடு தொடர்புடைய கருவிகளை உருவாக்கியவர். இளமை மார்க்கோனி 1874 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25 இல் இத்தாலிய நாட்டில் பொலோனா நகரில் பிறந்தவர். தந்தை கைசப் மார்க்கோனி, தயார் ஆனி ஜேம்சன் அயர்லாந்தைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தை ஓர் இத்தாலிய பெருமகன். எனவே மார்க்கோனி இளமையிலேயே வசதியான வாழ்க்கையை பெற்றார். போலக்னோ, புளோரன்ஸ், லெகார்ன் முதலிய ஊர்களில் தனிப்பட்ட முறையில் இவருடைய ஆரம்ப கல்வி அமைந்தது. இளமை பருவத்தில் இவருக்கு படிப்பில் ஆர்வம் மிகுதி. வீட்டிலேயே இருந்த நூல் நிலையத்தில் இருந்த அறிவியல் நூல்களை படித்தறிந்தார். வளர்ந்த பிறகும் இவர் பல்கலைக்கழக கல்வி எதனையும் பயிலவில்லை. இவருக்கு வீட்டிலேயே ஆசிரியர்கள் வந்து கல்வி கற்பித்தனர். இயற்பியலில் குறிப்பாக மின்சார இயலில் இவருக்கு அதிக நாட்டம் ஏற்பட்டது. 1905 இல் மார்க்கோனி ஓப்ரியன் என்பவரை மணந்தார். இவ்விணையருக்கு 3 மகள்களும் ஒரு மகனும் பிறந்தனர். ஒரு மகள் சில வாரங்களிலேயே இறந்தார். சில ஆண்டுகளுக்கு பின் இருவரும் திருமண முறிவு செய்து கொண்டு பிரிந்தனர். ஆய்வு மார்க்கோனி தன் இல்லத்திலும் தனியே ஆய்வுகளைச் செய்து வந்தார். எப்பொருளின் மூலமாக வேண்டுமானாலும் மின்காந்த அலைகள் பாயும் என்ற கருத்தை தன் ஆய்வின் மூலம் வெளிப்படுத்தினார். 1894 இல் மின் அலைகள் மூலமாக சைகைகளை சிக்னல் அனுப்பி காட்டினார். வானொலி அலைகளைக் கொண்டு கம்பியில்லா தந்தி முறையை உருவாக்குவதில் ஈடுபட்டார். இந்த முறையை இவருக்கு முன்பே 50 ஆண்டுகளாக பலரும் முயற்சி செய்து வந்தாலும் அதற்கான முடிவுகள் எட்டப்படவில்லை. ஆனால் மார்க்கோனி அதற்கான 1895 ஆண்டு ஏறத்தாழ 1.5 கி.மீ அளவுக்கு செய்தியை அனுப்பக்கூடிய திசைதிரும்பும் மின்கம்பம் டைரக்ஷனல் ஆண்டினா நக மூலம் தொடர்பு ஏற்படுத்துவதில் வெற்றி பெற்றார். இந்த அரிய முயற்சியில் இத்தாலி அரசாங்கம் எந்தவித அக்கறையும் செலுத்தவில்லை. எனவே லண்டன் சென்ற மார்க்கோனி அங்கு தன்னுடைய ஆய்வினை பற்றிய செய்திகளை விளக்கினார். ஆங்கில அஞ்சல் நிலையத்தின் முதன்மை பொறியாளர் வில்லியம் ஃப்ரீஸ் என்பவர் இவருடைய ஆய்வுகளில் ஆர்வம் செலுத்தி ஊக்கம் கொடுத்தார். பல தொடர் ஆராய்ச்சிகளுக்குப் பிறகு 1897 ஆண்டு மார்ச் மாதம் மோர்ஸ் அலை வடிவை 6 கி.மீ தூர அளவுக்கு செலுத்தும் வகையில் மின்காந்த அலை பரப்பியை டிரான்ஸ்மிட்டர் உருவாக்கினார். 1897 இல் மே 13 நத்தேதி நீரின் வழியாக நீங்கள் தயாரா என்ற செய்தியை சுமார் 14 கி.5 தூரத்திற்கு செலுத்துகின்ற ஒலிபரப்பியை உருவாக்கினார். இவருடைய இந்த ஆய்வில் மனங்கவர்ந்த ஃப்ரீல் பொது மக்களிடையே கம்பியில்லா தந்தி முறை டெலிகிராஃப் விதவுட் வயர் என்ற தலைப்பில் டிசம்பர் 11 1896 இல் டாயின்பி கூடத்தில் சொற்பொழிவாற்றி விளக்க ஏற்பாடு செய்தார். பிறகு அதன் விளக்கங்களை ராயல் கழகத்திற்கு வழங்கவும் துணை புரிந்தார். 1897 மார்க்கோனி நிறுவனம் இங்கிலாந்தில் தொடங்கப்பட்டது. 1897 இல் கரையிலிருந்து கப்பலுக்கு 18 மைல் தூரம் தொடர்பு அமைத்து காட்டினார். 1899 இலாங்கில கால்வாயை தாண்டி இங்கிலாந்திற்கும் பிரான்சுக்கும் எந்தவித கால நிலையிலும் இயங்கும் கம்பியிலா தொடர்பை 200 மைல் சுற்றளவுக்கு உண்டாக்கினார். இவர் பெருமை உலகெங்கும் பரவியது. 1907 இல் அவை இன்னும் சீர்படுத்தப்பட்டு அட்லாண்டிக் தொலைத்தொடர்பு வழி எல்லோரது பொது புழக்கத்திற்கும் பயன்பட்டது. மேலும் பல ஆய்வுகள் செய்த மார்க்கோனி தொடர் அலைகள் உற்பத்தி செய்யும் கருவியை கண்டுபிடித்து அதனை பயன்படுத்தினார். அதன் பயனாக பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலும் செய்தி அனுப்ப இயலும் என்பதை மெய்ப்பித்தார். நோபால் பரிசு மார்க்கோனியின் வானொலி ஆய்வுகள் அங்கீகரிக்கப்பட்டு 1909 இல் கம்பியில்லா தந்திமுறையில் ஏற்கனவே பல ஆய்வுகள் செய்திருந்த கார்ல் பெர்டினாண்ட் பிரவுன் என்ற ஜெர்மானியருடன் இணைந்து மார்க்கோனிக்கும் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. சிறப்புகள் 1912 இல் ஒரு மோட்டார் விபத்தில் இவர் தன் வலது கண்ணை இழந்தார். எனினும் ஆய்வுகளை நடத்தினார். 1914 தொடர்ந்து முதல் உலகப் போர் தோன்றியபோது இத்தாலி நாட்டின் தரை கப்பற்படைகளில் வானொலியை பயன்படுத்தி பணிபுரிந்தார். அமெரிக்காவின் போர்க்கும் உறுப்பினராக தொண்டாற்றினார். முசோலினியை இவர் ஆதரித்து இத்தாலிய பாசிஸ்ட் கட்சியில் சேர்ந்தார். 1919 போர் ஓலங்கள் குறைந்து அமைதி உருவானபோது இவரின் பிறந்த நாட்டிற்காக 160 உடன்படிக்கைகளில் கையெழுத்து போடும் பெருமை இவருக்கு அளிக்கப்பட்டது.
1920 இல் முசோலினி இவருக்கு மார்க்வஸ் என்ற வழிவழியாக வரக்கூடிய பட்டத்தை அளித்தார். 1930 இத்தாலிய ராயல் அகாதமியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அமெரிக்காவின் பிரிட்ஜ் என்ற பதக்கம் அளித்து பெருமைப்படுத்தியது. இங்கிலாந்து விக்டோரியா பெருஞ்சிலுவையை வழங்கும் பெருமையை அடைந்தது. 1937 ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் நாள் மார்க்கோனி காலமான போது உலக வானொலி நிலையங்கள் அனைத்தும் 2 நிமிட வானொலி மெளன அஞ்சலி செலுத்தின. Please like, share, comment, subscribe friends. Thanks for watching friends.